வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். மட்டனை குழம்பு ஃப்ரை மாதிரி எப்பவும் போல் செய்யாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 5 விசில் அளவுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், 5 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 4 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ மட்டன் அதுக்குள்ளே வெந்துருச்சு. பாருங்கள், வெந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க, அது தேவைப்படும். இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இரும்பு கடாயை வச்சு சுக்கா செஞ்சால் தாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை கடாயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டன்லாம் எப்போவுமே இரும்பு கடாயில் செய்கிறப்ப தனி டேஸ்ட்டாக இருக்குங்க, பிரமாதமாக இருக்கும். இப்போ கறியை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கறியை நல்லா எண்ணெயிலே வதக்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவையை கடாயில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மட்டனை வேக வச்ச வடித்த தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் அதை சூப்பாக கூட குடிச்சிக்கலாங்க. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் அளவுக்கு வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், கறி நல்லா கிரேவியாக வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி ட்ரையாக மட்டன் சுக்கா செய்ய போகிறோம், அதனால் நல்லா சுண்ட வைக்கணுங்க. பாருங்கள், ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அடி பிடிக்காமல் மட்டன் இந்த மாதிரி வெந்து நல்லா ட்ரை ஆகி சுக்காவாக வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாலும் அதோட நிறுத்திக்கலாம். எனக்கு நான் ட்ரை சுக்கா செய்கிறதுனால இன்றைக்கி நல்லா வறுத்துட்டேங்க. கிரேவி எதுவும் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விட்டு இறக்கிடலாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பிரமாதமாக இருக்குங்க, கலக்கலாக இருக்கும்.
இது மாதிரி நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனோம்னா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.